பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த வருடத்தின் கடைசி நாளில் நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் நம்மை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். கடுமையான வியாதிகளுக்கு மத்தியிலே, ஆபத்துகள் விபத்துகளுக்கு மத்தியிலே நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார். இயற்கை சீற்றங்கள், கனமழை, வெள்ளப்பெருக்கு, சில வாரங்களுக்கு முன்பதாக நமது பட்டணத்தில் கூட ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி, இப்படி போன்ற இயற்கை பேரிடர்கள், இவைகளிலும் ஆண்டவர் நம்மை ஒரு தீங்கும் வராதபடி அற்புதமாய் பாதுகாத்தார். வாசிக்கிறோம், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. கர்த்தர் பிரச்சனைகளை அடக்கினார், கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? வெளியே இருந்து வருகிற பிரச்சனைகள் மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ளேயே எழும்புகிற பிரச்சனைகள், நம்முடைய சரீரத்தில் எழும்புகிற பிரச்சனைகள், குடும்பத்தில் பார்த்தீர்களானால் ஒரு சமாதான குறைவு, குடும்ப சண்டைகள் உண்டாக இருக்கிறது, பணப்பிரச்சனைகள் எழும்பி நம்மை மிகவும் அலைக்கழித்திருக்கிறது, சரீரத்தில் வியாதிகள் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது, பிள்ளைகளை குறித்த பாரங்கள், அவருடைய படிப்பு, எதிர்கால காரியங்கள், வீட்டிற்குள்ளும் நம்மை அமிழ்த்துகிற எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்தார். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, வெளியே இருந்து வருகிற பிரச்சனையாக இருந்தாலும், மனிதரால், சத்ருவால், இயற்கையால் வருகிற ஆபத்துகளாக இருந்தாலும், ஆண்டவர் வீட்டுக்குள்ளே எழும்புகிற சூழ்நிலைகளாக இருந்தாலும், நம்முடைய கரம் ஆளுகை செய்ததற்காக, ஒரு தீங்கும் ஒரு சேதமும் இல்லாமல் எங்களை பத்திரமாய் கொண்டு வந்து ஆண்டவரே இந்த இறுதி நாளில் நிறுத்தி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். ஆண்டவரை பாடி ஆராதித்தோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஸ்தோத்திரம் என்று ஆராதனை செய்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நன்றி ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் என்கிற வார்த்தையோடு கூட நாம் தேவனுக்கு செலுத்தக்கூடிய மகிமையை நாம் முடித்து விடாமல் நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை நன்றி காணிக்கையாய் படைப்போம். ஆண்டவர் இம்மட்டும் காத்தாரே, இன்றைக்கு நாம் சுகத்தோடு பத்திரமாய் இருப்பதற்கு காரணம் தேவனது கிருபை அல்லவா? அந்த ஆண்டவருடைய அன்புக்கு நம்மையே காணிக்கையாய் படைப்போமாக. இதுவே நாம் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தர் இம்மட்டும் மகிமைப்பட்ட தேவன் தொடர்ந்து மகிமைப்படுவாராக. வாசிக்கலாம், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நம்பிக்கை கொண்டிருப்பேன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே நம்பிக்கைதான். வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கண்களினாலே பார்த்து அந்த காட்சியின்படி அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்மில் ஒருவரும் கர்த்தரை முகமுகமாய் பார்த்ததில்லை. ஆனால் கர்த்தர் ஒருவர் உண்டு என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். அவர் இம்மானுவேலராக நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். அதுபோல நாம் காத்திருந்த, எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களில் காலதாமதங்கள் உண்டாகிறது. சில நன்மைகள் இன்னும் கை கூடவில்லை. ஆனாலும் நம்புகிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. என்னுடைய பிரச்சனைகளில் ஒரு நல்ல முடிவு சீக்கிரத்தில் ஏற்படும் என்று தொடர்ந்து நாம் நம்பிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து நாம் ஆண்டவருக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒருவருடைய நம்பிக்கை, விசுவாசம் சேதமடைந்து விட்டால் அவரால் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியாது, சபையிலே அவரால் நிலைத்திருக்க முடியாது. யாருடைய நம்பிக்கை சேதமாகாமல் இருக்கிறதோ, யாருடைய விசுவாசம் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறதோ, அவர்களே சபையில் நிலைத்திருக்கிறார்கள், கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாக இருக்கிறார்கள். நான் இந்த வருடத்தை முடிக்கிற இந்த நேரத்தில் என்ன செய்தியை கொடுக்கலாம், ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு செய்தியை கொடுக்கலாம் என்று நான் ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது எனக்கு நேராக வந்த ஒரு வார்த்தை தான், நான் நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து இருப்பேன். ஹல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறான், நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். இந்த புத்தகத்தை எழுதியது யார்? எரேமியா தீர்க்கதரிசி. புலம்பல் புஸ்தகத்தை எழுதியது எரேமியா தீர்க்கதரிசி. ஏதோ ஒன்றை தன்னுடைய மனதிலே வைத்து அவன் சொல்லுகிறான், இதை என் மனதிலே வைத்து
நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஒரு காரியம், ஒரு சிந்தனை அவனுடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறது. அந்த சிந்தனை தான், அந்த காரியம்தான் அவனுடைய நம்பிக்கையை உயிரோடு கூட வைத்திருக்கிறது. அநேகருடைய நம்பிக்கை செத்து போய்விட்டது. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சபையை, எபேசு சபையை பார்த்து சொன்னது போல, இன்றைக்கு அநேகர் விசுவாசிகளாக, தேவனுடைய ஜனங்களாக ஒரு அந்த பெயரளவில் இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை செத்து போன நிலையில் இருக்கிறது. ஆனால் எரேமியாவின் நம்பிக்கை உயிரோடு கூட இருப்பதற்கு காரணம் அவனுக்குள் இருக்கிற சிந்தனை. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். கவனியுங்கள் என் அன்பான சகோதரனை, சகோதரியே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு வாரமும் நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க வரும் பொழுது எதையாகிலும் ஒன்று கொடுக்கலாம் என்று நான் வருகிறதே இல்லை. இந்த நேரத்திற்கு, இந்த சூழ்நிலைக்கு என்ன ஆண்டவர் வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்று தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தான் உங்கள் மத்தியிலே நான் வார்த்தைகளை வைக்கிறேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பலனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியாவின் மனதில் உள்ள நம்பிக்கையே அவனை உயிருள்ளவனாக, நம்பிக்கையில் ஜீவன் உள்ளவனாக பாதுகாத்திருக்கிறார். அன்பானவர்களே, மனதில் எத்தனையோ சிந்தனைகள் எழும்பலாம். அந்த எண்ணங்கள், சிந்தனைகளில் சந்தேகங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், எதிர் சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் இறுதியாக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு தீர்மானத்தை, ஒரு உறுதியான முடிவை நாம் எடுக்கிறோம். அந்த முடிவு தான் நம்மை நடத்துகிறது. எழும்புகிற எல்லா எண்ணங்களும் நம்மை ஆளுகை செய்யுமானால் நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? என்ன மனசில் தோணுதோ எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறவங்க தான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆனால் நம்ம எப்படிப்பட்டிருக்கிறோம்? நம்ம மனசில் நிறைய எண்ணங்கள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, எதிர்கேள்விகள் இருக்கிறது, பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தீர்மானத்தில் ஒரு சில வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். அப்படியானால் கவனியுங்கள், இதை என் மனதிலே வைத்து எத்தனையோ சிந்தனைகள், எதிர்கேள்விகள், குழப்பங்கள் எரேமியாவினுடைய மனதில் காணப்பட்டாலும் அவன் ஒரு காரியத்தை நிறைவாய், தீர்மானமாய் தன் மனதிலே வைத்திருக்கிறான். அந்த சிந்தனை தான் அவனுடைய நம்பிக்கையை உயிரோடு கூட பாதுகாத்திருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, இந்த 2023 எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், உங்களுடைய மனதில் எழும்பின எத்தனையோ குழப்பங்கள், எதிர்கேள்விகள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை உயிரோடு இருப்பதற்கு காரணம் உங்களுடைய சிந்தனையில் எடுத்த ஒரு தீர்மானமான முடிவு. அல்லேலூயா. அன்பானவர்களே, இதை நான் சுற்றிலுமாக இந்த வசனத்தின் முன்னும் பின்னுமாகவே நான் இந்த நாளின் செய்தியை வைக்க விருப்பப்படுகிறேன். அதற்கு முன்னதாக ஒன்றை சொல்ல விருப்பப்படுகிறேன். நமது கனத்திற்குரிய போதகர் ரெவரண்ட் எஸ்.ஐ. சுந்தரராஜ் அவர்கள் செய்தியிலே சொல்லும் பொழுது, நம்முடைய தலைக்கு மேலாக எத்தனையோ பறவைகள் பறக்கலாம். அந்த பறவைகள் பறப்பதை நம்மாலை தடுக்க முடியாது. ஆனால் பறவைகள் நம்முடைய தலை மீது அமர்ந்து கூடு கட்டுவதை நம்மாலே தடுக்க முடியும். அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தில் எத்தனையோ சிந்தனைகள் எழும்பலாம், குழப்பங்கள் எழும்பலாம், சந்தேகங்கள் எழும்பலாம். கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரா? உண்மையாகவே தேவன் ஜெபத்தை கேட்கிறாரா? நான் சபைக்கு வந்தது பிரயோஜனம் தானா? இல்லது ஏதோ ஒரு மாயையின் அடிப்படையில் அந்த மதம் சரியில்லை, இந்த நம்பிக்கை சரியில்லை என்று இங்கே வந்து இங்கேயும் நான் மாயையாக ஒரு தோல்வியான சூழ்நிலையில் தான் இருக்கிறேனா? உங்களுடைய மனதில் இந்த குழப்பங்கள் எழலாம். ஆனால் இந்த குழப்பங்கள், இந்த எதிர்கேள்விகள், சிந்தனைகள் எல்லாம் எழுந்தாலும் இறுதியாக நம்மிடத்தில் எழும்புகிற ஒரு தீர்மானமே நம்முடைய நம்பிக்கையை பாதுகாக்கிறது. பலவிதமான பறவைகள், சிந்தனைகள் நம்முடைய தலைக்கு மேல் பறக்கலாம். ஆக்கிரமித்து விடக்கூடாது. நம்பிக்கையை பலப்படுத்தக்கூடிய, தேவனுக்குள் நம்மை நிலைநிறுத்தக்கூடிய சிந்தனைகளே நமது தீர்மானமாக மாற வேண்டும். இப்பொழுது நான் எரேமியாவினுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ், ஆக்கப்பூர்வமான தீர்மான சிந்தனைகளையும் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். எதிர் கேள்விகள், குழப்பங்கள், இதையும் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். முதலாவதாக எரேமியா எதை மனதில் வைத்திருக்கிறான்? புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனம். நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக கடுமையான பிரச்சனைகள் எழும்புகிறது. இனி அவர்கள் இந்த பூமியில் எங்கும் இருக்க முடியாது. இதுதான் எரேமியா இந்த புலம்பலில் சொன்ன அந்த வார்த்தையின் காலகட்டம்.
எரேமியா இந்த வசனங்களை சொல்லும் பொழுது என்ன காலகட்டம்? தேவனது ஜனங்கள் இந்த பூமியிலே எங்கும் இருக்க முடியாது, அவர்கள் அழிந்து போவார்கள். என்ன காலகட்டம் என்றால், எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த காலம் பாபிலோன் ராஜாவின் காலம். நான் ஏற்கனவே இதே எரேமியாவின் காலகட்டத்தை ஒட்டிய செய்தி நான் உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகத்தையே ஆண்ட சாம்ராஜ்யம். ஏதோ ஒரு இடத்தை, ஒரு தேசத்தை அல்ல, அகில உலகம் முழுவதையும் ஆண்ட ஒரு சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம். மிகவும் பலமுள்ள சாம்ராஜ்யமாய் இருந்த இந்த பாபிலோன் தேவனது ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பினது. தேவனது ஜனங்களை வீழ்த்த நசுக்க அது வல்லமையோடு கூட எழுந்து நின்றது. சூழ்நிலை சொன்ன செய்தி என்ன? இனி தேவனது ஜனங்கள் இருக்கவே மாட்டார்கள், இந்த பூமியிலே அவர்களால் எங்கும் நிற்க முடியாது, அவர்கள் அழிந்து நிர்மூலமாகி போய்விடுவார்கள். கடுமையான பிரச்சனைகள், காணாமற் போய்விடுவார்கள், இருக்கவே மாட்டார்கள் என்று கருதப்பட்ட தேவனது ஜனங்கள் பத்திரமாக இருக்கிறார்கள். சில வருடங்கள் சத்ருவின் போராட்டங்கள் இருந்தது, பாடுகள், உபத்திரவங்களை கொஞ்ச காலம் நீண்டு கொண்டே போனது. ஆனால் ஒரு சேதமும் தேவனது ஜனங்களுக்கு வரவில்லை. அவர்கள் பூமியிலே அழிந்து போக வேண்டும் என்று நினைத்த சத்ருவின் திட்டம் தோல்வியில் முடிந்ததை தவிர தேவனது ஜனங்கள் ஒருபோதும் தோற்று போகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் இரக்கங்கள், கிருபைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை பாதுகாத்து நடத்தி வந்தார். எரேமியா திரும்பி பார்க்கிறான். இதோ இந்த குடும்பம், இந்த சபை, இந்த கோத்திரம் இந்நாளும் அழிந்து போயிருக்க வேண்டுமே, ஆனால் பத்திரமாய் இருக்கிறது. காரணத்தை பார்க்கிறான். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனாக, ஒரு போதகனாக, உங்கள் குடும்பத்திலும் ஒருவனாக நான் நின்று பயத்தோடு கலங்கின நாட்கள் உண்டு. ஐயோ, இந்த குடும்பம் நிற்க வேண்டுமே, எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதே, சேதம் வந்து விடக்கூடாதே, அழிந்து போகக்கூடாதே, நிர்மூலமாய் விடக்கூடாதே. இந்த 2023 கடந்து வந்த பாதைகளில் பயந்து கலங்கின, ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடின நாட்கள் உண்டு. இந்த 31ஆம் தேதி நின்று நான் சொல்லுகிறேன், நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. கரங்களை தட்டி அல்லேலூயா ரிபாதனா மோஷக்கபதனா. ஆண்டவரே நன்றி அப்பா. வியாதிகள் எழும்பினதப்பா, குடும்ப பிரச்சனைகள் எழும்பினது ஆண்டவரே, விபத்துகள் வந்தது ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகள் ஜனங்களுக்கு விரோதமாய் அழிந்து போக வேண்டும், இவர்கள் இல்லாமலேயே போய்விட வேண்டும், குடும்பமே சிதறி போய்விட வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி நாங்கள் நிர்மூலமாகாமல் பத்திரமாய் இருக்கிறோம். சத்ரு எத்தனை சதி திட்டம் போட்டாலும், மனுஷன் எத்தனை எரிச்சலோடு எழும்பி வந்தாலும் ஹல்லேலூயா நாங்கள் பத்திரமாய் இருக்கிறோம். அதற்கு காரணம் உமது கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சகோதரனை, சகோதரியே, உங்களை கர்த்தர் சூழ்ந்து காத்துக்கொண்டார். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு விரோதமாக எழும்பின எத்தனையோ சூழ்நிலைகளில் நீங்கள் நிர்மூலமாகி விடவில்லை. ஆண்டவரை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். சரீரம் மாத்திரமல்ல, வாழ்க்கை, உலக வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்களுடைய விசுவாசம் நிர்மூலமாகி விடவில்லை. சபையில் பத்திரமாய் இருக்கிறீர்கள். எப்பொழுதோ பின்வாங்கி போயிருக்க வேண்டும், என்ன கர்த்தர் செய்து விட்டார் என்று முறுமுறுத்து தேவனுக்கு தூரமாய் போயிருக்க வேண்டும். நன்மையே சில குடும்பங்களில் காண முடியவில்லை, ஆனால் சபையில் பத்திரமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய சுத்த கிருபை. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆவி ஆத்மா சரீரத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையில் நான் நிர்மூலமாகவில்லை, விசுவாசத்தில் நிர்மூலமாகவில்லை. எத்தனை சூழ்நிலைகள் எதிரிட்டு வந்தாலும் நான் இதிலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சங்கீதம் 5:11 வாசிக்கலாம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. உம்மை நம்புகிறவர்களை நீர் காப்பாற்றுகிறீர். உம்மை நம்புகிறவர்களை எப்பொழுதும் சந்தோஷமாக, கம்பீரமாக இருக்கும்படி நீர் செய்கிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் என்னை குறித்து சொல்லுகிறேன், நிச்சயமாய் நீங்கள் உங்களை குறித்து சொல்லுவீர்கள். என்னுடைய வாழ்க்கை துயரமாக இருந்திருக்க வேண்டும், துக்கமாய் இருந்திருக்க வேண்டும், புலம்பலும் வேதனையுமாய் இருந்திருக்க வேண்டும்.
ஆனால் இந்த வருடத்தின் முடிவிலே நான் தேவ ஆலயத்தில் நின்று கம்பீரமாய் கர்த்தரை துதிக்கிறேன் என்றால் அவரை நம்பி இருக்கிற என்னை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வாழ்க்கையும் துக்கமாக, துயரமாக, வேதனையாக, அழுகையாக, புலம்பலாக இருந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் களி கூறுவார்களாக, எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. என்ன அருமையான ஒரு வார்த்தை! அல்லேலூயா! எப்பொழுதாவது ஒரு நாள் கம்பீரிப்பார்களாக அல்ல, எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. சத்ரு யோசி குழம்புறோம். இந்த குடும்பத்தை என்ன பண்ணாலும் அப்படி ஆராதிக்கிறார்கள், அப்படி துதிக்கிறார்கள். அல்லேலூயா! ஆம், எந்த சிந்தனையில் நம்ம உறுதியான நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னா, நான் இருப்பது, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், தேவனது கிருபையில் இருக்கிறேன். அல்லேலூயா! பவுல் அப்போஸ்தலன் போகிற இடம்லாம் ஆபத்து அவனுக்கு. எங்கே போனாலும் அவனை கொலை செய்வதற்கு மனிதர்கள் சதித்திட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள். அவன் ஒரு நாளை கடந்து இன்னொரு நாளுக்குள் அவன் பிரவேசிப்பதே ஆச்சரியம். அவன் எந்த மதத்துக்கு விரோதமாக எழும்பி எந்த சபையை கெடுத்து சின்ன பின்னமாக்கணும்னு நினைச்சானோ அதே சபையை கட்டுகிறவனாக மாறினான். அதனால் மதவாதம் என்ன செய்தது? அவனை கொல்லும்படியாக. எங்க போகிறான், என்ன பிரயாணம் பண்றான், அது பட்டணமா கிராமமா, எங்க போறான் பதிவிட வைப்பாங்க. சில பேர் சாப்பிடாம காத்திருக்கிறாங்க. நான் பவுலை கொன்னுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடாம காத்திருக்கிறாங்க. ஆனா பவுல் எப்போ மரித்தான்னா, நல்ல முதிர் வயதில். அல்லேலூயா! பாதியில் அவன் மரணத்தை சந்திக்கவே இல்லை. அவனுக்கு விரோதமாக சத்ரு எத்தனையோ பிரச்சனைகள் எழுப்பினா, கர்த்தர் அவனை பத்திரமாய் பாதுகாத்தார். அதனால் பவுல் சொல்கிறான், நான் இருப்பது தேவனது கிருபையினாலே இருக்கிறேன். தாவீதும் இதே வார்த்தையை தான் சொல்கிறான். 124 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் வாசிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அன்பானவர்களே, தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் மாத்திரம் என் பக்கத்தில் இல்லைன்னா மனுஷர்கள் என்னை உயிரோடவே விழுங்கி இருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், கர்த்தர் மாத்திரம் என் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தா நான் எந்நேரம் மண்ணுக்குள்ள மண்ணா போயிருப்பேன். எரேமியா சொல்லுகிறான், என் ஜனங்கள், என் சபை, என் கோத்திரங்கள், தேவனது மக்கள் சுகமாய் பாதுகாப்பாய் இருப்பதற்கு காரணம், இவ்வளவு பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யம் எழும்பினாலும் ஒரு சேதமும் வராமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய கிருபை. இந்த நல்ல நாளிலே நாம் ஆண்டவருடைய கிருபைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் வாகனங்களிலே போகும் பொழுது சுகத்தோடு வீடு திரும்பியதற்கு காரணம் உங்களுடைய டேலண்டா? நான் ரொம்ப அருமையாக வண்டி ஓட்டுவேன் அதனாலா? இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களை முன்னும் பின்னும் பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? வியாதியோடு மருத்துவமனைக்கு போனீர்கள், சுகத்தோடு வீடு திரும்பி இருக்கிறீர்கள், இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் சாப்பிட்ட மாத்திரை மருந்தா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அற்புத சுகம். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, நன்றி செலுத்துவதற்கு வார்த்தைகள் போதாது, நேரங்கள் போதாது. சில மணி நேரங்கள் தான் நாங்கள் பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், உடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் இந்த நாள் முழுவதும் நாங்கள் வருடத்தை முடிக்க இருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து போகாதே என் ஆத்துமாவே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் நாம் பத்திரமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு மாத்திரம் கிருபை தராமல் இருந்திருப்பாரானால் இன்றைக்கு நாம் துயரத்தோடு துக்கத்தோடு இங்கே அமர்ந்திருப்போம். ஆனால் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கிறோம் என்றால் பிரச்சனை மாறினதினால் அல்ல, பிரச்சனை இருந்தாலும் என் கர்த்தர் எனக்கு போதுமானவர், இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருப்போமாக. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது நான் எரேமியாவுக்குள் வருகிறேன். எரேமியா இந்த பாசிட்டிவ் தாட்ஸ், நான் நிர்மூலமாகவில்லை, நான் பத்திரமாக இருக்கிறேன். அதற்கு காரணம் தேவனது இரக்கம் கிருபை என்று சொல்வதற்கு முன்பதாக அவனுடைய சிந்தனைகளில், அவனுடைய இருதயத்தில்
ஏராளமான நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள், குழப்பங்கள், கேள்விகள். அன்பானவர்களே, எரேமியா என்னென்ன சொல்லுகிறான் என்பதை கவனியுங்கள். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். கவனிங்கள் அருமையானவர்களே, இந்த புலம்பலின் புஸ்தகத்தை முழுவதும் வாசிச்சா அது பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா புலம்பலின் புஸ்தகம் அந்த ஆரம்பத்திலிருந்தே எப்படி துவங்குகிறதுனா, ஒரு குற்றச்சாட்டுகிற, முறுமுறுக்கிற, புலம்புகிற வார்த்தைகளோடு தான் இந்த புஸ்தகமே ஆரம்பமாகிறது. ஆனாலும் நம்ம இந்த 3ஆம் வசனத்திலிருந்து செய்தி எடுக்கிறதுனால இந்த 3ஆம் வசனத்தில் முன்னும் பின்னும் சில வசனங்களை பார்ப்போம். இங்கே நீங்கள் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளை என்னை கொண்டு வந்து நடத்த வைக்கிறார். வெளிச்சத்தில் நடக்கும்போது நான் பத்திரமா நடப்பேன், தெளிவா நடப்பேன், தைரியமா நடப்பேன். ஆனா இருள நடக்கும்போது பயம், எங்க என்ன நடக்குதோ தட்டு தடுமாறி நம்ம நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இப்படி இருள நான் தட்டு தடுமாறி நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் இன்னொரு இருளையும் கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில போட்டுட்டார். அது என்ன இருள்? மரண இருளையும் எனக்கு கொண்டு வந்து விட்டார். மரணம் போன்ற காரிருளும் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்து விட்டார். அவர் என்னை வெளிச்சத்திலே நடத்தவில்லை. இந்த 2023 அவர் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தையே காட்டவில்லை. இருள், மரணம் போன்ற காரிருள், நான் தடுமாறி பயத்தோடு கலங்கி நடக்கக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி விட்டார். 2வது குற்றம் சாட்டுகிறான். 7ஆம் வசனத்தை வாசிங்க. நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். இருள தட்டு தடுமாறி தடவி தடவி அவன் நடந்து கொண்டிருக்கிறான். மரண இருள் வேற வந்துட்டதுனால இன்னும் அவன் பயந்து கலங்கி நடந்துட்டு இருக்கிறான். நடக்கிற தூரமாவது கொஞ்சம் எல்லையாவது கொஞ்சம் விசாலமா வச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் புறப்படக்கூடாதபடி அவனை சுற்றிலும் வேலி அடைத்தான். அதுவும் எப்படிப்பட்ட வேலி அடைத்தாராம்? அந்த வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, வெட்டின கற்களினாலே வேலியை கட்டினாராம். கொம்புல வேலி அடைச்சிருந்தா கூட பரவாயில்ல, எப்படியாவது அப்படி தள்ளிட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். வெட்டின கற்கள்ல காம்பவுண்ட் எப்படி கட்டியிருக்கிறாரு? நல்ல வெட்டின கற்கள்ல கட்டி வச்சிருக்கிறார். நகரவே முடியாது, முன்னேறவே முடியாது. ஏதோ இந்த இருளை கொஞ்சம் அப்படியே தாண்டி கொஞ்சம் தடவி தடவியாவது இந்த இடத்த கடந்துடலான்னு பார்த்தா வேலி அடைச்சி இந்த இருட்டுக்குள்ளேயே நீ கிட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய விலங்கை பாரமாக்கினார், பிரச்சனைகளை அதிகமாக்கினார். அன்பானவர்களே, அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிட்டீங்கன்னா, இப்படி இருளில் தட்டு தடுமாறி நடந்து அந்த வேலி அடைச்ச அந்த சிறிய இடத்துக்குள்ளேயே அவன் அலைஞ்சிட்டு இருக்கிறான். அதே வழியில் ஆண்டவர் எப்படி வராராம்? சிங்கத்தை போல, கரடியை போல பீறி போடுறவராக வராராம். இதெல்லாம் எரேமியாவுடைய வார்த்தை. ஆண்டவரே, என் மேலே உமக்கு இரக்கமே இல்லையா? ஏற்கனவே வாழ்க்கையில் நான் ரொம்பவும் தட்டு தடுமாறி வேதனையோடு நடக்க முடியாமல் பயந்து கலங்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய சர்க்கிளை ரொம்ப சின்னதாக்கிட்டீர். அதுலேயும் வேதனை, சிங்கம் கரடி பீறி போடுகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள், வருத்தங்கள், வெளியேயும் பிரச்சனை, உள்ளேயும் பிரச்சனை. 3வது குற்றச்சாட்டை பாருங்கள். 12ஆம் வசனம். தமது வில்லை நான் ஏற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார். எத்தனையோ பேர் சுதந்திரமாய் இருக்கிறார்கள். ஒரு பறவை விடுதலையாய் பறந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ காட்டிலே விலங்குகள் துள்ளி குதித்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வில்லை எடுக்கிறார், எனக்கு நேராக அம்பை எய்கிறார். என்ன மாத்திரம் டார்கெட் பண்ணி குறி வச்சு என்ன ஆண்டவர் என்ன பண்றார்? வேதனைப்படுத்துகிறார். என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய சொந்த பந்தத்தில், என்னுடைய ஊரில், என்னுடைய தெருவில், என்னை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ பேர் எப்படியோ இருக்கிறாங்க. ஆனால் நான் மாத்திரம் ஏன் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரச்சனைகள்? எவ்வளவு முறை கதறி கூப்பிட்டாலும் தேவன் என் ஜெபத்தை கேட்காதபடி தூரமாக இருக்கிறார். அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எரேமியா சொல்றார், அடுக்கடுக்காக தேவனை குற்றப்படுத்துகிறார், கேள்வி கேட்கிறார். குழப்பங்கள், எதிரடையான சிந்தனைகள் எரேமியாவோட மனதில் அப்படியே அலப்பாஞ்சி கொண்டு இருக்கிறது. அந்த வேதனையின் உச்சக்கட்டம், அந்த எண்ணங்கள்ல இருக்கிறதான விரக்தியின் அதிகபட்ச உச்சநிலை எப்படி இருக்குது பாருங்க. 18ஆம் வசனத்தை வாசிங்க. என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். எனக்கு பலனே இல்லை, என்னோட நம்பிக்கையும் அழிந்து போய்விட்டது. அன்பான சகோதரனே, சகோதரியே,
இதுதான் எரேமியாவுடைய வாழ்க்கையில் அவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழியம், அவனுடைய தேசம், இதெல்லாமே இந்த பிரச்சனையில் இருக்குது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒன்றை கேட்கிறேன். நீங்கள் இந்த 2023 எப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து வந்திருக்கிறீர்கள்? சில நேரம் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னதுண்டல்லவா, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அமைதியாக இருக்கிறீர்? இந்த பிரச்சனைகளிலேயே என்னை சுழல வைத்து கொண்டிருக்கிறீரே. இந்த காம்பவுண்டை தகர்த்து சுதந்திர காற்றை என்னை சுவாசிக்க வைக்கலாம் அல்லவா? என்னை சற்று வெளிச்சத்திற்கு கொண்டு போகலாம் அல்லவா? அந்த அம்பை எனக்கு நேராக எய்கிறீரே, என்னை ஆண்டவரே எந்த காயமும் இல்லாமல் ஆற்றி தேற்றி என்னை சமாதானத்தில் நீ நடத்தலாம் அல்லவா? என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய தேசத்தில் ஏன் ஆண்டவர் இத்தனை பிரச்சனைகள், அடுக்கடுக்கான கேள்விகள், எத்தனையோ குழப்பங்கள்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானும் எத்தனையோ முறை ஆண்டவரிடத்தில் கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த ஊழியம்? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை? எத்தனையோ மனதில் குழப்பங்கள், கவலைகள் எவ்வளவோ எழும்பியிருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இந்த மாதத்தின் 2வது வாரத்தில் பிரசங்கம் பண்ணினேன் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்து கொண்டேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பதாகவே உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். எரேமியாவை கர்த்தர் தெரிந்தெடுத்தது வீண் போகவில்லை. எரேமியாவை சத்துரு பலவிதத்தில் அலைக்கழித்தான். அவனுடைய இருதயம் வேதனைப்படும்படி பல சூழ்நிலைகளை அவனுக்குள் கொண்டு வந்தான். அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் பலவீனமாகி அவன் பின்வாங்கி போய்விட வேண்டும். தேவ திட்டம் அவனுக்குள் நிறைவேறக்கூடாது. எவ்வளவோ சத்துரு திட்டம் போட்டான். ஆனால் கர்த்தருக்கே மகிமை. தேவ திட்டம் தோல்வியில் முடியவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கற்பத்தில் இருந்து வெளிப்படுவதற்கு முன்பதாகவே பரிசுத்தப்படுத்தின அவரது கிரியை, கற்பத்திலே தோன்றுவதற்கு முன்பதாகவே கண்ட அவருடைய கண்கள் ஏமாந்து போகவில்லை. எரேமியாவுக்குள் தேவனுடைய திட்டம் நிறைவேற ஆரம்பித்தது. எப்படி? அவன் தனக்கு மேலாக எழும்பி வந்த எதிரடையான சிந்தனைகளுக்கு தன் சிந்தனைகளை தன்னுடைய மனதில் ஆழமாய் வேறொன்ற அவன் இடம் கொடுக்கவில்லை. சத்துரு வருகிறான் இரவிலே களைகளை விதைக்க. அந்த தோட்டத்தை எஜமான நல்ல விதைகளை விதைத்து விட்டு போகும் பொழுது சத்துரு களைகளை விதைக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விதைகள் வளர்கிறது, களைகள் வளர்கிறது. ஆனால் எது களஞ்சியத்தில் பத்திரமாய் சேர்க்கப்படுகிறது என்றால் விதைகள். நம்முடைய இருதயத்தில் எத்தனையோ களைகள் எழும்புகிறது. வேத வசனங்களும் நமக்குள் ஆழமாய் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? குழப்பங்கள், கேள்விகள், பயங்கள், எத்தனையோ எதிரடையான சிந்தனைகளோடு ஆலயத்துக்குள் வரும்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பட்சமாய் பேசி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? வேத வசனங்களை கர்த்தர் மனதுக்குள்ள வைத்திருக்கிறார். சத்ரு களைகளை விதைக்கிறான். வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், எங்க போனாலும் பிரச்சனைகளை கொண்டு வந்து நெகட்டிவ் தாட்ஸ், எதிரடையான கேள்விகள், குழப்பங்கள் உங்களுடைய மனதை கலங்கடிக்கிறான். விசுவாசம் இருக்கக்கூடாது. கேட்ட வசனம் காணாம போயிடணும். வாசித்த வசனம் இருதயத்தில் ஆழமா பலம் கொள்ளக்கூடாது. போராடுறான். ஆனால் கர்த்தருக்கே மகிமை. இந்த ஆண்டின் இறுதியிலே ஆண்டவர் மகிமைப்படுவாராக. சத்துரு படுதோல்வி அடைந்தான். நமது சபையிலே, நமது குடும்பத்திலே கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஓ என் வீட்டில் தேவன் வெற்றி பெற்றார், ஹல்லேலூயா. சத்துரு எத்தனை களைகளை விதைத்தாலும் ஓ அவனுடைய திட்டங்கள் படுதோல்வி அடைந்தது. என் மனதில் ஆழமாய் எழும்பி இருக்கிற சிந்தனை என்னவென்றால், நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு கூட இருப்பேன். இந்த வருடத்தில் இத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் எழும்பினாலும் இந்த வருடத்தில் திரும்பி பார்த்து சொல்லுகிறேன், நான் நிர்மூலமாகவில்லை. நான் சுகத்தோடு பாதுகாப்போடு கூட இருக்கிறேன். அதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எரேமியா சிந்தித்து பார்க்கிறான். ஆண்டவரே, இந்த வருஷம் நான் பத்திரமா வந்துட்டேன்ப்பா. பாபிலோன் சாம்ராஜ்யம் எவ்வளவு கொடிய கரம், ஜெயிக்கல. சத்துரு போட்ட சதி திட்டம் எத்தனை கொடியது, ஆனால் அது என்னை மேற்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பத்திரமாய் பாதுகாக்கிறார்.
ஜனவரி கடந்து போய்விட்டேன், பிப்ரவரி என்ன ஆகுமோ, மார்ச் என்ன ஆகுமோ, வாரங்கள் மாதங்கள் கடந்து இன்றைக்கு கடைசி நாளில் வந்து நிற்கிறோம். எல்லாமே நமக்கு முன்பதாய் அடங்கி இருக்கிறது. மலை போன்ற பிரச்சனைகள் பனி போல விலகி விட்டது. வெள்ளம் போல சத்துரு கொண்டு வந்த அந்த பிரச்சனைகளுக்கு விரோதமாய் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றி இந்த வருடத்தின் முடிவில் நம்ம பத்திரமா வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? தாவீது மனதிலும் இதே எதிர் சிந்தனை. என்றைக்காவது ஒரு நாள் நான் சவுலின் கையினாலே மடிந்து போவேன். பயம், கவலை. இரவு படுத்து காலையில் எழும்பொழுது நான் உயிரோடு இருப்பேனா என்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள இருக்கிறது. காரணம், அவன் கெபியில தங்கினாலும், காடுகளுக்கு போனாலும், ஊருக்குள்ள பெலிஸ்திய தேசத்துக்குள்ள போய் விழுந்து எங்க போனாலும் சவுல் ஒரு படையே அனுப்பி தாவீதை கொன்று போட அவன் துடித்து கொண்டிருக்கிறான். தாவீது முடிவெடுத்துட்டான், என்னைக்காவது ஒரு நாள் நான் மடிந்து போய் விடுவேன். படுக்கும்போது யோசிக்கிறான், படுக்கிறேன், காலையில் எழும்போது என் தலை என் இடத்துல இருக்குமா, நான் உயிரோடு இருப்பேனா, அல்லது சவுலின் படை வீரர்கள் கொன்று போடுவார்களா? காலையில் எழுந்து பார்க்கிறான், தொட்டு பார்க்கிறான், நான் பத்திரமா இருக்கிறேன். அவன் சொல்றான், படுத்தேன், விழித்து கொண்டேன், கவனித்து பார்க்கிறேன், கர்த்தர் என்னை தாங்கி பிடிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கொரோனா காலகட்டம், பயம் திகில்ல கடந்து போன காலகட்டம். இப்ப சர்வசாதாரணமா இருமின்னு கொடுக்குறோம் உட்காந்து. நானும் இருமின்னு பிரசங்கம் பண்றேன், நீங்களும் இரும்புறீங்க. இதே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருமுனா 10 அடி தூரம் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும். அல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு போனேன். சிஎம்சியில் வேலை செய்யற ஒரு சகோதரன், நம்ம சர்ச்சு கிடையாது. உடனே யாராவது யார் டேவிட்டா யாராவது யோசிச்சிடாதீங்க. ரொம்ப பல வருடங்கள் பழக்கமான சகோதரன், ஒரு 30 வருஷத்துக்கு மேல பழக்கமான சகோதரன். கொஞ்சம் அந்த மீட்டிங் போகும்போது அப்படின்னு இருமிட்டேன். என்ன அப்படின்னா, 2 நாளா இருமல் அப்படின்னாரு. அப்படியே ரிவர்ஸ்ல போறாருங்க. அவர் திரும்பி கூட போல, அப்படியே ரிவர்ஸ்ல போனார். ஆச்சரியப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ மரண கண்ணிகள். காலையில எழுவோமா, உயிர் இருக்குமா, இந்த பிரச்சனை எப்படியே முடியுமோ? கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நாம பத்திரமா இருக்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. எனக்கு விரோதமா எழும்பின எத்தனையோ பிரச்சனைகளை ஆண்டவரே நீர் கட்டுப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆளுகை செய்தீர் ஆண்டவரே. ஒன்றுமில்லாமற் போக செய்தீர் ஆண்டவரே. சத்துரு வெட்கி தலை குனிந்து போகிறார். எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில நீர் மகிமைப்படுகிறீர். அதற்காக நன்றி. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். தென்னாப்பிரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல், அந்த பெருங்கடல்ல ஒரு இடம். அந்த இடம் எப்படி இருக்கும்னா, அப்படியே ஒரு வளைவான ஒரு முனையா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே போர்ச்சுகீசியர்கள் பாய்மர படகுகளே பிரயாணம் செய்து வியாபாரங்களை பார்ப்பார்கள். போர்ச்சுகீசியர்கள் பிரயாணம் பண்ணும்போது அந்த வளைவான அந்த பகுதியை கடந்து சென்றார்கள். கடினமான புயல் காற்று எழும்பினது. அவர்கள் சென்ற படகுகளை உடைத்து, மரங்கள் எல்லாம் உடைந்து போனது. அநேகர் அதில் மரித்து போனார்கள். எத்தனை பேர் அந்த இடத்துல போனாலும் அந்த இடம் ஒரு ஆபத்தான இடமா இருந்தது. அந்த இடத்துக்கு பெயர் வைத்தார்கள், புயல் முனை அப்படின்னு பெயர் வைத்தார்கள். சில காலங்கள் கடந்தது. வாஸ்கோ ட காமா நம்முடைய இந்திய தேசத்துக்கு கடந்து வந்தார். வியாபாரம், வணிகம். அப்படி கடந்து வரும்பொழுது அவர் அதே பகுதியை, கடல் பகுதியை கடந்து வருகிறார். அந்த இடத்தை பார்க்கிறார். கடினமான இடம். ஆனா இந்த இடத்தை சரியாக நாம் பயன்படுத்தினால் இது அற்புதமான ஒரு வணிக ஸ்தலமாய் மாறிவிடும், ஒரு துறைமுகமாய் மாறிவிடும். ஆதலால் அந்த இடத்தை அவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த இடத்திற்கு அவர் கடந்து செல்லும் போது அந்த இடத்தின் பெயரை மாற்றி வைக்கிறார். புயல் முனை என்கிற பெயரை நம்பிக்கை முனை என்று மாற்றி வைக்கிறார். இன்றைக்கும் இருக்கிறது. நீங்க கூகுள்ல பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஆஃப் ஹோப் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்பிக்கை முனை, புயல் முனையாக ஒரு கூட்டம் அதை பார்த்தது. ஆனால் அதே இடத்தை இன்னொரு கோணத்தில் பார்த்தது. இது புயல் முனை அல்ல, இது அழிந்து போகிற இடம் அல்ல, இது நம்பிக்கை முனை. இதை நம்மை காப்பாற்றக்கூடிய, நமக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்று அந்த இன்னொரு கூட்டம் பார்த்தது. அருமையானவர்களே, அந்த இடம் இன்றைக்கு ஒரு பெரிய துறைமுகமாய், வணிக ஸ்தலமாய் மாறிவிட்டது. எந்த இடம் மனிதர்கள் போகக்கூடாத இடம்,
எந்த இடம் மரண கண்ணிகள் நிறைந்த இடம் என்று ஒரு கூட்டம் சொன்னதோ அதே இடத்தை வேறொரு கூட்டம் ஆசீர்வாதமான இடமாக மாற்றியது. அன்பானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் மாறினால் காட்சி மாறிவிடும். நம்முடைய எண்ணங்கள் சொல்லுகிற செய்தி அது புயல் முனை, அங்கே அழிவு உண்டு. அதே எண்ணம் மாறுகிறது, அது நம்பிக்கை முனை, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு அது நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். காட்சி மாறியது, எண்ணம் மாறியது, காட்சி மாறியது. எரேமியாவின் இருதயத்தில் ஆரம்பத்தில் எண்ணங்கள், ஆண்டவரே என்னை வெளிச்சத்தில் நடத்தவில்லை, நீர் இருட்டில் வைத்து விட்டீர். எனக்கு நீர் ஆண்டவரே வேலை அடைத்து போட்டு விட்டீர். எனக்கு நீர் சிங்கம் போல கரடி போல இருக்கிறீர். ஆண்டவரே அம்பை எனக்கு நேராக வைக்கிறீர். என்னை மாத்திரம் குறி வைத்து நீர் தாக்குகிறீர். என் மீது உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. இதுதான் ஆரம்பத்தில் காணப்பட்ட எண்ணங்கள். அவனுடைய எண்ணத்தை அவன் மாற்றிக்கொண்டான். பலவிதமான குழப்பங்கள், சிந்தனைகள், அந்த எதிர் சிந்தனைகளை அவன் மாற்றி சிந்தித்து பார்க்கிறான். இத்தனை பிரச்சனைகள், இத்தனை போராட்டங்கள், ஆனால் ஒரு சேதமும் இல்லை. அவ்வளவு பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யம் போடுகிற சதி திட்டம் ஒன்றும் ஜெயிக்கவில்லை. சாதாரண புழு போல இருக்கிற நான் பத்திரமாய் இருக்கிறேன். காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நீங்களும் நானும் பலமுள்ளவர்கள் அல்ல, மற்றவருடைய பார்வைகளுக்கு புழு பூச்சி போன்றவர்கள். ஆனால் அவர்கள் முறிந்து விழுகிறார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நான் இந்த செய்தி முடிக்கும் போது ஒன்றை சொல்லுகிறேன். உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய பேச்சுக்களை மாற்றுங்கள். வீட்டிலே பேசும்போது, என் இருதயத்திலே சிந்திக்கும் பொழுது உங்களுடைய நினைவுகள் பாசிட்டிவாக இருக்கட்டும். உண்மைதான், நீங்கள் பிரச்சனைகளில் இருப்பது உண்மைதான். அந்த முனை புயல் முனை உண்மைதான். கடுமையான புயல், கடுமையான சூறாவளி காற்று, படகுகள் எல்லாம் உடைந்து போகிற அளவுக்கு அந்த இடம் பயங்கரமான இடம், உண்மைதான். மரப்படகை இரும்பு படகாக மாற்றுங்கள். உங்களுடைய பலவீனமான நம்பிக்கையை பலமுள்ள விசுவாசமாய் மாற்றுங்கள். ஆழமான அர்ப்பணிப்புக்குள் கடந்து வாருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் மாற மாற ஒரு காட்சி தெரிகிறது. வருகிற வருஷம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். இந்த புலம்பல் என்னுடைய வாழ்க்கையிலே தொடராது. இந்த கண்ணீர் எனக்கு தொடர்ந்து இருக்காது. இதோ நான் நன்மையான காலத்தை, வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறாரோ அல்லவா என் கர்த்தர். வருகிற ஆண்டு எனக்கு நன்மையாய் இருக்கும். காட்சியை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இந்த துக்கத்தின் ஆண்டு முடிந்து போகும். இந்த புலம்பலின் ஆண்டு மாறி போகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 30:11 வாசியுங்கள். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். தாவீது ஆரம்பத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய தலைமயிரிலும் எனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள் அதிகமாக. என்னை சுற்றிலும் சத்துருக்கள் பந்தி இருக்கிறார்கள். இதோ என்றைக்காவது ஒரு நாள் நான் மடிந்து போவேன். இப்படியே புலம்பிக் கொண்டிருந்தான் தாவீது. ஆனால் அவன் பாட ஆரம்பித்து விட்டான். இல்லை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் ஒருபோதும் தாட்சி அடையவே மாட்டேன். என் சத்துருக்கள் என்னை சுற்றிலும் இருப்பது உண்மைதான். என் வீட்டிலே பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான். ஆனால் என்னை தலையிலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னில் தொடரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தாவீது பாட ஆரம்பிக்கிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றி போட்டார். என் இரட்டை களைந்து போட்டார். மகிழ்ச்சினாலே நிரப்பினார். உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கண்ணீர் தொடராது. உங்களுடைய புலம்பல் மாறும். ஆண்டவர் உங்கள் மீது கவலையோடு இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எண்ணங்களை மாற்றுங்கள், வார்த்தைகளை மாற்றுங்கள். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது என் ஆண்டவருடைய கிருபை. சத்துரு போராடினது உண்மைதான். பிரச்சனைகள் எனக்கு விரோதமாக எழுப்பி வந்தது உண்மைதான். ஆனால் நான் பத்திரமாய் இருக்கிறேன். மண்ணோடும் போகவில்லை, சபையை விட்டு விலகியும் போகவில்லை. பூமியில் இருக்கிறேன், சத்தியத்தில் சபையில் இருக்கிறேன். சத்துரு வெட்கப்பட்டு போகிறான். இம்மட்டும் நடத்தின தேவன் இன்னும் அற்புதமாய் நடத்துவார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நான் கடைசியா ஒரு வார்த்தையை வைத்து முடிக்கிறேன். இந்த 3ஆம் அதிகாரத்துல அருமையான நிறைய வசனங்கள் உண்டு. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளம்
முதல்ல குழப்பம், கேள்வி, பயம் இதெல்லாம் வந்தாலும் அதுக்கு அடுத்து நம்மளை தட்டி எடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் உண்டு. எல்லா வார்த்தைகளையும் வைக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஆனா ஒரு வார்த்தையை நான் கன்க்ளூஷனா வைக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை தடுமாற்றங்கள் நிறைந்ததுதான். நம்ம சந்தேகம், குழப்பம், பயம், கவலை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா வரும். விழுந்து எழுகிற தடுமாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா தொடர்ந்து அப்படியே இருக்கக்கூடாது. தடுமாற்றம் தொடர்ந்து இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இந்த 2023 கொஞ்சம் தடுமாறி இருக்கிறோம்னா 2024 நம்ம ஸ்ட்ராங் ஆயிடணும். ஒரு பாய்மர படகு போல இந்த 2023 இருந்துச்சுன்னா வருகிற 2024 ஒரு இரும்பு படகு மாதிரி மாறிடும். அப்பதான் புயல் வீசினா என்ன, அது புயல் முனை அல்ல, எனக்கு நம்பிக்கை முனை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எரேமியா ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கிறான். இல்ல, இனி என்னுடைய வாயிலிருந்து புலம்பலை அல்ல, இனி என்னுடைய வாயிலிருந்து நான் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன். 2023 முறுமுறுத்து 2023 குற்றம் சாட்டி புலம்பி ஆண்டவரை துக்கப்படுத்தி இருப்போம். ஆனால் 2024 நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறேன், துதிக்க போகிறேன். அதற்கு ஏதுவாக ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை எரேமியா செய்கிறான். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நீங்கள் நான் வாசித்த முதல் வசனம், இதை என் மனதிலே வைத்து நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். இப்போ 24ஆம் வசனத்துல சொல்றான், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் முடிக்கிற செய்தி, உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? அந்த கப்பல் எவ்வளவு புயல் அடிச்சாலும் பத்திரமா இருக்கணுமா? நங்கூரத்தை கரெக்டா போடுற இடத்துல போடணும். நம்பிக்கையை கரெக்டா பாய்ச்சுற இடத்துல பாய்ச்சணும். என்னுடைய பங்கு இனி இந்த உலகம் அல்ல, கர்த்தரே என் பங்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய போர்ஷன், ஆண்டவர் என்னுடைய சுதந்திரம், ஆண்டவர் என்னுடைய ஆஸ்தி. இந்த ஆண்டுல நடந்த பலவிதமான யுத்தங்கள், பலவிதமான ஆபத்துகள், இந்த உலகம் என்ன நிலையானதுன்றது நமக்கு சுட்டி காட்டிவிட்டது. வான் உயர அழகழகான கட்டடங்கள், உக்ரைன் தேசத்தில், காசா பகுதிகளில் அழகழகான கட்டடங்கள், கண்ணை மூடி கண் திறக்கத்துக்குள்ள தரைமட்டமாகிறது. பலமாய் கட்டி வைத்த அந்த அருமையான கட்டடங்கள் எவ்வளவு பலவீனமானவைகள் என்பது யுத்தங்கள் காட்டிவிட்டது. சென்னையிலே மிக்ஜாம் புயலில் ஏற்பட்ட பாதிப்பு, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அழகாய் கட்டி வைக்கப்பட்ட வீடுகள், விலை உயர்ந்த பொருட்கள், நல்ல நல்ல கார்கள், கவனித்து பாருங்கள் வீடியோவை, குப்பை போல தெருவிலே போகிறது. விலை உயர்ந்தவைகள் எல்லாம் குப்பைகளாய் மாறுகிற காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். மாபெரும் கட்டடங்கள் தரைமட்டமாகிறது. வீட்டுக்குள் காணப்பட்ட விலை உயர்ந்த பொருட்கள் குப்பைகளைப் போல வெளியே போய் கொண்டிருக்கிறது. எது உன் பங்கு என் அன்பு தெய்வ பிள்ளையே? இந்த பூமியா? நாம் வாங்கி வைத்திருக்கிற கட்டி வைத்திருக்கிற அந்த ஒரு கிரவுண்ட் வீடு தான் நம்முடைய சொத்தா? என் பங்கு எது? நான் எதிலே நம்பிக்கை வைத்திருப்பேன்? இன்றைக்கு நிறைய பேர் உலகத்தின் மேல, உலக பொருட்களின் மீது நம்பிக்கை, அதுதான் என் பங்குன்னு வச்சிருக்கிறதுனால காணாம போயிடு. பங்கு மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பங்கு மார்க்கெட். அந்த பங்கு மார்க்கெட்டை பத்தி சொல்லுவாங்கப்பா, பத்திரம். அந்த பங்கு மார்க்கெட் தூக்கி உன்னை சிங்காசனத்தில் வைக்கும், ஒரு நாள் திடீர்னு உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். இன்றைக்கு எதையோ பங்குன்னு போயிட்டு இருக்கிறாங்க மக்கள். பணம், சொத்து, ஆஸ்தி, மனுஷன். நம்பிக்கை நிர்மூலமாயிடும். பிரதர் அண்ட் சிஸ்டர், கடைசியா ஒன்றை சொல்றேன், கர்த்தரே நமது பங்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எதை சேர்த்து வச்சாலும், எவ்வளவு சம்பாதிச்சு வச்சாலும் ஒரு நாள் அதெல்லாம் இல்லாம போயிடும். ஆனால் கர்த்தர் நமது பங்காய் இருப்பார். ஆனால் எத்தனை சத்ரு போராடினாலும் முழங்கார் படிடுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளவு எதிரடையான புயல்கள் எழும்பினாலும் நம்ம பத்திரமாய்
கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு தீங்கும் சேதமும் வராதபடி ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் நிலையில்லாதது ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் நான் வைத்திருக்கிற பொருட்களும் குப்பையானவைகள் அப்பா. அல்லேலூயா. நான் எதை நான் பங்கு என்று சொல்வேன் அப்பா? அல்லேலூயா. இன்றைக்கு விலை உயர்ந்தவைகள், அதிகமான ஆசைப்பட்டு வாங்கின எத்தனையோ பொருட்கள் ஒரு நாள் குப்பைகளாய் மாறப்போகிறது. ஆனால் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே என்னுடைய பொக்கிஷம், ஆண்டவரே நீர் என் பங்கு தகப்பனை. கரங்களை தட்டி அல்லேலூயா. இதிலே நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆமென், ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆரம்பத்தில் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சத்துரு இத்தனை போராட்டம், இத்தனை பிரச்சனை எழுப்பினாலும் நான் இந்த வருடத்தை முடிக்கும் போது பத்திரமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவருடைய கிருபை தான் அப்படின்னு அந்த கிருபையில் அவன் தன்னுடைய மனதை செலுத்தினான். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஏகப்பட்ட குழப்பமான குப்பைகள் அவனுடைய மனதில் இருந்தது. எல்லா குப்பையை தூக்கி தூர போட்டுட்டு ஆழமான ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். உம்முடைய கிருபையினால நான் பத்திரமா இருக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. இந்த வருடத்தை முடிக்கும் பொழுது குப்பைகளை தூக்கி தூர போடுங்க. சத்துரு வைத்திருக்கிற குழப்பங்கள், எதிர்கேள்விகள் எல்லாவற்றையும் தூர போடுங்க. இவ்வளவு சத்துரு பண்ணாலும், இவ்வளவு மனுஷன் பண்ணாலும் நீங்க பத்திரமா இருக்கிறீங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க. நீங்க நிர்மூலமாக இதோ இந்த நாள்ல துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. சத்துரு வெட்கப்பட்டு போறான். அல்லேலூயா. இந்த ஆத்மா உயிரோடு இருக்குது. இன்னொரு ஆச்சரியம், இந்த ஆத்மா சபைக்குள்ள பத்திரமா இருக்குது. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உறுதியாய் நம்புவோம் ஆண்டவரே. இதுல நாங்க உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக இருப்போம் அப்பா. உங்களுடைய கிருபை எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்ததப்பா. இதுக்கு மேலே எங்களை பாதுகாக்கும் ஆண்டவரே. உங்களுடைய எண்ணங்கள் மாறினால் காட்சி மாறும். ஒரு கடினமான புயல் முனை என்று அழைக்கப்பட்ட இடம் நம்பிக்கை முனையாய் மாறியது. ஆரம்பத்தில் அந்த இடத்திற்கு போகத்துக்கும் பயப்படுவார்கள். இன்றைக்கு அது ஒரு பெரிய வணிக ஸ்தலமாய், வியாபார துறைமுகமாய் மாறினது. ஆம், உன்னுடைய எண்ணங்கள் மாறட்டும். காட்சிகள் மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை வேதனையின் வாழ்க்கை அல்ல. ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்கிறேன், செத்திருக்கலாமே என்று சொல்லுகிற அளவுக்கு அது புயல் வீசுகிற இடம் அல்ல, அது ஆசீர்வாதத்தின் இடம். கரங்களை தட்டி இது உன் வாழ்க்கை மலரப் போகிறது. ஆசீர்வாதங்கள் உண்டாக போகிறது. நன்மைகள் பெருக போகிறது. கர்த்தர் உன்னை வீணாய் படைக்கவில்லை, ஒரு நோக்கத்தோடு கூட படைத்தார். அவர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு வைராக்கியமான தீர்மானம் எடுங்க. கண்களால பார்க்கிற காட்சியை பாருங்க. யுத்தங்கள் எழும்புகிறது, இயற்கை பேரிடர்கள் எழும்புகிறது, பூமி அழிவை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எது என் பங்கு? இம்மைக்கும் சரி ஆண்டவரே, மறுமைக்கும் சரி ஆண்டவரே, நீர்தான் என் பங்கு ஆண்டவரே. இந்த உலகத்திலும் எனக்கு எல்லாமே நீர்தான் ஆண்டவரே, நித்தியத்திலும் நீர்தான் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. நாங்கள் இதையே சிந்திப்போம் அப்பா. சத்துரு விதைக்கிற கலைகளை அகற்றி போடுவோம் ஆண்டவரே. ஆமென். நீரே என் பங்கு என்று உறுதியான ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தீரே. புதிய வருடம் எங்களுக்கு நம்பிக்கை ஆண்டவரே வருடமாக இருக்கட்டும். இந்த வருடம் புயல் வீசுகிற கடினமான ஆண்டவரே பாதைகளை கடந்து போன வருடமாக இருந்திருக்கலாம். நிச்சயமாக எங்கள் தேவன் ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற தேவன். கரங்களை தட்டி அல்லேலூயா. வருகிற ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகோதரர் எட்வின் நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை தகப்பனே. ராஜா, எங்களை இந்த நாளிலே உங்களுடைய ஆலயத்தில் துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் நீர் கொடுத்த செய்திகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நம்பிக்கை குறித்து இந்த நாளில் நாங்கள் கேட்டோம் அப்பா. நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திர ராஜா, நன்றி தகப்பனே. எத்தனை பேர் இந்த நாளை காணாமல் போயிருக்கிறார்கள், ஆனாலும் நீர் எங்களை அப்பா சுகபத்திரமா ஜீவனோடு பாதுகாத்து வந்திருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும் தகப்பனே. செய்தி கொடுத்த உடைய போதகரை அப்பா நீர் ஆசீர்வதியும், ஒரு குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அல்லேலூயா. இந்த நாளில் உங்களுடைய ஆலயத்துக்கு வர முடியாமல் அப்பா எத்தனை பிள்ளைகள் அப்பா வீட்டில் இருக்கிறார்கள், அவர்களையும் பாதுகாத்துக்கொள்ளும், அவர் குடும்பங்களையும் பாதுகாத்துக்கொள்ளும் தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் நடக்க இருக்கிற அப்பா இந்த இரவு ஜெபத்தை உடைய கரத்தில் தருகிறோம். அதை நீர் ஆசீர்வாதமாக்கி தரும். பழைய வருடத்தையும் புதிய வருடத்தையும் ஆசீர்வாதமாக்கி தரும் தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா.
கேட்க மறந்த ஒவ்வொரு நன்மையும் கத்தத்தாமை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று இப்பறம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை வேண்டி ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனது அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதல் நம் அனைவரோடு கூட இந்த ஆண்டு முழுவதும் தங்கியிருந்து நடத்தினது போல புதிய ஆண்டிலும் தங்கியிருந்து வழி நடத்த ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.